Max Class Exercise 3.6 Chapter 3 Playing with Numbers. Today we are going to solve sums HCF. What is HCF? Highest Common Factors. So 18க்கும் 48க்கும் இருக்குதுல எது ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எல்சிஎம் எடுத்துக்கோங்க. 18ல் என்ன டேபிள் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணணும்? ஸ்மாலில் தான் யூஸ் பண்ணணும். ஸோ 2 9s are 18. ஸோ 2 டேபிளில் பண்ண முடியல, 3 டேபிளில் பண்ணிக்கோங்க. 3 3s are 9. ஸோ 3 1s are 1. ஸோ 18 மல்டிபிள்ஸ் என்னென்னா 2 மல்டிபிள் 3 மல்டிபிள் 3 மல்டிபிள் 1. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்? 48 பண்ண போகிறீங்க. ஸோ 2 டைம்ஸ் பண்ணிக்கோங்க. 2 2s are 4, 4 2s are 8. ஸோ நெக்ஸ்ட்டு 2 டேபிளில் பண்ணலாம். 1 2 is 2, 2 2s are 4. Next 2 table 6 2s are 12. So next 3 table 3 2s are 6. So next 2 table 1 times வரும். So 48 multiples என்னன்னா 2 multiple 2 multiple 2 multiple 3 multiple 2 multiple 1 வரும். ஸோ இதில் நம்ம காமன் ஃபேக்டரில் எது ஹையஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்கிறது ரவுண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே 2 காமனாக இருக்குது. நெக்ஸ்ட்டு 3 காமனாக இருக்குது. ஸோ இங்கே 2 காமனாக இல்லை. ஸோ லாஸ்ட்டில் 1 மட்டும் காமனாக இருக்குது. ஸோ we know 1 is the common highest factor of every coprime. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்? HCF ரைட் பண்ணிக்கோங்க. HCF of 18 and 48 equals 2 multiple 3 multiple 1. ஸோ சர்க்கிள் பண்ணது ரைட் பண்ணுங்கள். 2 3s are 6. ஸோ உங்களை HCF என்னன்னு கிடச்சிருக்கு? 6ன்னு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம் பாருங்கள். சேம் மெத்தட் 30. ஃபஸ்ட்டு எந்த டேபிளில் பண்ணணுன்னு சொல்லியிருக்கோம்? 2 டேபிள். ஸோ 2 டேபிளில் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 15. ஸோ நெக்ஸ்ட்டு 3 டேபிள் 5 3s are 15. நெக்ஸ்ட்டு 5 டேபிள் 1. ஸோ நம்ம கரெக்டாக ப்ரைம் நம்பரில் வந்தாலே நம்மளுக்கு அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ 2 மல்டிபிள் 3 மல்டிபிள் 5 மல்டிபிள் 1. ஸோ 42 2 டைம்ஸ் பண்ணிங்கன்னா 2 2s are 4, 1 2 is 2. ஸோ 27 2 டேபிள் வராது. ஏன்னா இது என்ன நம்பர்? ஆட் நம்பர். ஸோ ஈவன் நம்பர்னால ஈவன் நம்பரில் பண்ணிக்கோங்க. 7 3s are 21. 7ன்றது ப்ரைம் நம்பர். ஸோ ப்ரைம் நம்பர் வந்து ப்ரைம் நம்பராலேயே மல்டிபிள் ஆகும், இல்லைனா 1ஆல் ஆகும். ஸோ 42 மல்டிபிள்ஸ் பார்த்திங்கன்னா 2 மல்டிபிள் 3 மல்டிபிள் 7 மல்டிபிள் 1. ஸோ இப்போ பாருங்கள் 2 2 சர்க்கிள் 3 3. ஸோ 5 7 நெக்ஸ்ட்டு 1. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு காமனாக இருக்குது. இதுதான் நம்மளுடைய ஹையஸ்ட்டு காமன் ஃபேக்டர். ஸோ 2 மல்டிபிள் 3 மல்டிபிள் 1 2 3s are 6. நம்மளுடைய ஆன்சர் நம்ம என்னென்னு ஃபைண்ட் பண்ணியிருக்கோம்? 6ன்னு ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு நான் வந்து ரிமைனிங் சம் உங்களுக்கு சால்வ் பண்ணியிருக்கேன். ஸோ 18 6 பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 2 3 1 வந்து காமனாக இருக்கும். ஸோ 2 3 1 காமனாக இருந்ததுன்னா உங்களுடைய ஆன்சர் என்ன வரும்? 2 மல்டிபிள் 3 மல்டிபிள் 1 இருக்கும். ஸோ 6 into 1 6. நெக்ஸ்ட்டு 27 63 பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து காமன் ஃபேக்டர்ஸ் வந்து 3 மல்டிபிள் 3 மல்டிபிள் 1. ஆன்சர் இஸ் 9. நெக்ஸ்ட்டு இ பார்ட் 36 84 வந்து HCF பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 மல்டிபிள் 2 மல்டிபிள் 3. ஸோ 2 மல்டிபிள் 2 மல்டிபிள் 3 தான் காமனாக இருக்குது. ஸோ நீங்கள் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 2 2s are 4, 4 3s are 12, 12 1 is 12. ஸோ உங்களுக்கு ஆன்சர் 12ன்னு ஃபைண்ட் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட்டு எஃப்சம். ஸோ 34 102. இங்கே பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் ஆஃப் 17 வந்து 34ன்னு இருக்குது. 17ன்றது வந்து ஒரு ப்ரைம் நம்பர். ஸோ ப்ரைம் நம்பராக இருக்கிறதுனால இந்த ப்ரைம் நம்பரால் மட்டுமே மல்டிபிள் ஆகிறதுனால நம்ம வந்து 17ல் ஸ்ட்ரெயிட்டாக பண்ணிக்கலாம். ஸோ 102 2 டைம்ஸ் பண்ணிங்கன்னா 51, 3 டைம்ஸ் பண்ணிங்கன்னா 17. we know 17 is the prime number. so we just multiply with 17. so 2 multiple 17 1. ஸோ 2 17 மட்டும்தான் காமனாக இருக்குது. 7 into 10 into 2 34 நமக்கு தெரியும். ஸோ LCM is 34. ஸோ I solve here your GSUM. ஸோ நமக்கு வந்து 2 numbers pair of 2 numbers கேட்டாங்க. அதனால் இப்போ pair of 2 numbers ரைட் பண்ணும். now pair of 3 numbers
ஸோ 3 நம்பர்ஸ் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும், 3க்கும் நம்ம வந்து எல்சிஎம் ரைட் பண்ணி அதில் இருக்க ஹையஸ்ட் காமன் ரைட் பண்ணிங்கன்னா அதுதான் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஸோ 17க்கு 105, 175க்கு நீங்கள் எல்சிஎம் எடுத்துக்கோங்க. ஸோ இதில் வர சேம் நம்பர்ஸை நம்ம சர்க்கிள் பண்ணிக்கலாம். இந்த 3லேயும் வரணும், 2ல் மட்டும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணக்கூடாது. ஸோ 3லேயும் இருக்கணும். ஸோ 3லேயும் இருக்கிறது வந்து 5, 7. ஸோ 5, 7, 35. 35 is the highest common factor of 17, 105, 175. இப்போ இந்த 35 வந்து 70லேயும் டிவைட் ஆகும், 105லேயும் டிவைட் ஆகணும், 175லேயும் டிவைட் ஆகும். ஸோ டிவைட் ஆர் மல்டிப்ளை இந்த ஜி சம் ஃபுல்லாக இருக்கும். சேம் மெத்தட் ஐ சால்வ் ஹியர் ஹச். நெக்ஸ்ட்டு ஐ சம். நெக்ஸ்ட்டு ஜே சம். நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஷின் பார்த்துக்கோங்க. ஸோ செகண்ட் கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஆஃப் டூ கான்சிக்யூட்டிவ். ஸோ 2 கான்சிக்யூட்டிவ்னா நமக்கு என்னென்னு தெரியும், எக்ஸ் ப்ளஸ் 1ன்னு இருக்கும். ஸோ இங்கே 1 இருந்தால் இங்கே 2 இருக்கும், இங்கே 3 இருந்தால் 4 இருக்கும். அந்த மாதிரி நெக்ஸ்ட்டு 2 கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸை நம்மளை ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு 1 நம்பர்ஸை ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்பருன்றது வந்து நம்ம எப்படி ஃபைண்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ எனி 2 நம்பர்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ நான் என்ன நம்பர்ஸ் எடுத்துக்கிறேன்னா 2 and 3. ஸோ ஃபஸ்ட்டு 2 கான்சிக்யூட்டிவ்னு கேட்டிருந்தாலும் நான் 2 and 3ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ 2 உடைய HCF என்னென்னு வரும், 2 × 1. 3யோடது என்ன வரும், 3 × 1. ஸோ இது ரெண்டுத்துலோடைய ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் என்னன்னு நமக்கு தெரியும், 1. ஸோ இதோடைய ஹையஸ்ட் காமன் மல்டிபிள் ஃபேக்டர் 1. நெக்ஸ்ட்டு வந்து ஈவன் நம்பர்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ஈவன் நம்பர்ஸ் கேட்டிருக்கும்போது நம்ம ஈவன் நம்பர்ஸில் ரைட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஈவன் நம்பர் என்னன்னு நமக்கு தெரியும், 2, 4. ஸோ 3 வந்து ஆட் நம்பராக இருக்குது. ஸோ நம்ம ஈவன் நம்பராக இருக்கிறதுனால 2 and 4 மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ 2 உடைய மல்டிபிள்ஸ் வந்து 2 × 1, 4 உடைய மல்டிபிள் 4 × 2 × 1. ஸோ நீங்கள் வேணால் கூட 4 டைம்ஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. 2 2s are 4, 2 2s are 1, 1. 2 × 2 × 1 இருக்குது. இதோடைய காமன் என்ன இருக்குது, 2 × 1. ஸோ ஹையஸ்ட் ஃபேக்டர் இங்கே நம்ம என்னென்னு ஃபைண்ட் பண்ணியிருக்கோம், 2 × 1ன்னு ரைட் பண்ணியிருக்கோம். ஸோ 2 1s are 2. ஸோ ஃபஸ்ட்டு 2 ஈவன் கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ்க்கு வந்து என்ன தான் வரும், 2 மட்டும்தான் ஆன்சராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஆட் நம்பர்ஸ். ஆட் நம்பர்ஸ்னால் நம்ம என்ன எடுத்துக்கலாம், நான் 3, 5 எடுத்துக்கிறேன். ஸோ 3க்கு அப்புறம் 5. ஸோ 3 உடைய மல்டிபிள்ஸ் பார்த்திங்கன்னா 3 × 1. 5 உடைய மல்டிபிள்ஸ் பார்த்திங்கன்னா 5 × 1. ஏன்னா ரெண்டுமே ப்ரைம் நம்பர். ஸோ இதோடைய நம்பர்ஸ் வந்து என்னவா இருக்குது, HCF = 1ன்னு சொல்லிட்டு நம்ம ரைட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஸ்டின், the HCF of co-prime numbers 4 and 15 was founded of the following by fraction, 4 = 2 × 2 and 15 = 3 × 5. Since there is a no common prime factor, so HCF of 4 and 15 is 0. Is the answer is correct? If not, what is the correct HCF அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம கண்டிப்பாக தெரியும் எல்லாத்துலேயுமே என்ன வரும், HCF காமனாக HCFன்றது 1ன்னு வரும். ஸோ நம்ம ரைட் பண்ணிக்கலாம் 0. ஸோ 0 is a not a prime factor of any number. ஸோ 0 வந்து எதுக்குமே வந்து ப்ரைம் ஃபேக்டராக வராது. அதனால் இந்த ஆன்சர் வந்து இன்கரெக்ட். ஸோ இஸ் த ஆன்சர் இஸ் கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நோ, ஆன்சர் இஸ் நாட் கரெக்ட்னு ரைட் பண்ணிக்கோங்க. வாட் இஸ் த கரெக்ட் HCFன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 1 இஸ் த ப்ரைம் ஃபேக்டர் ஆஃப் co-prime numbers நமக்கு தெரியும். ஸோ the correct HCF = 4 × 1, 15 = 5 × 3 × 1. இதோடைய காமன் மல்டிபிள்ஸ் வந்து 1 வருது. ஸோ இதோடைய HCF உடைய காமன் மல்டிபிள்ஸ் = 1ன்றது தான் நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர். ஓகே, திஸ் இஸ் exercise 3.6. we will meet on next